Last session we were in sewage, decomposition process பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? That was our last topic. சரி, நம்ம அங்கிருந்து கண்டினியூ பண்ணலாம். So decomposition. So decomposition நோட one of the important applications நம்ம எங்க பார்க்கறோம் அப்படின்னா sewage treatment. So sewage treatment plants, STP ன்னு யூஷுவலா அது சம்டைம்ஸ் அப்ரிவேட் பண்ணி சொல்லுவாங்க. It is also commonly called by another word, wastewater treatment. Sewage treatment plants or wastewater treatment plants அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கான்செப்ட் இருக்கும் பொழுதே நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களை செல்ஃப் ரீடிங்க்கு நான் ஒரு டாபிக் தரேன். அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிராடா அது என்னன்றது கொஞ்சம் படிங்க. Okay, because I always believe that more than what is taught in the class, you also have to read by yourself. நீங்களும் படிக்கணும், செல்ஃப் ரீடிங் நிறைய பண்ணணும். அதனால தான் I would like to give 1 or 2 topics after the classes go. ஸோ நான் என்ன டாபிக் உங்களுக்கு தரேன் அப்படின்னா, இட்ஸ் வெரி ரெலவெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ரீசெண்ட் டைம்ஸ். அது என்ன அப்படின்னா, வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸ், WTEன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் டு எனர்ஜி. ஸோ இதை பற்றி கொஞ்சம் படிங்க. இந்த வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்க. வேஸ்ட், வேஸ்ட் சம்திங் தட் வி டிஸ்கார்ட், வேஸ்ட் சம்திங் தட் இஸ் யூஸ்லெஸ், வேஸ்ட் சம்திங் தட் இஸ் ஆஃப் நோ ரெலவென்ஸ் டு தி சிவிலைசேஷன். அதனால தான் அதை தூக்கி போடும். ஆனா அதை வேஸ்டா பார்க்காம திரும்பவும் அதை நம்மளுடைய கன்சம்ஷனுக்கு கொண்டு வர முயற்சி இருக்கணும் இல்லையா? தட்ஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் சர்க்குலர் எக்கானமி. ஸோ இந்த கான்செப்டை பாருங்க. வேஸ்ட் டு எனர்ஜி இஸ் an important part of circular economy. இந்த ஐடியால இந்த டாபிக்கை கொஞ்சம் படிங்க. It will be important to understand because we are living in the age of consumerism, hyper consumerism, not only consumerism but hyper consumerism. 5 minutes delivery, 10 minutes delivery, 1 day delivery. So as we consume more and more, waste is going to be generated. More and more waste is going to be generated. But how do we manage this waste? Or the waste to be discarded or waste to be reintegrated into the value chain? ஸோ இந்த கான்செப்டை அட்ரஸ் பண்ணுறது தான் வேஸ்ட் டு எனர்ஜி. ஸோ இதை கொஞ்சம் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் த ப்ரெசன்ட் டே, த கான்டெம்பரரி கன்சம்ஷன் பேட்டர்னிஸ்டிக் சொசைட்டி. வேஸ்ட் டு எனர்ஜி இருக்காதுமா, தட் இஸ் சம்திங் தட் இஸ் எமர்ஜிங் இன் த ரீசெண்ட் இயர்ஸ். ஓகே, ஸோ என்சிஆர்டியில் இட் won't be reflected. மேபி they talk about 3R. 3Rன்ற ஒரு கான்செப்டை பற்றி என்சிஆர்டியில் பேசுவாங்க. 3Rன்னா என்னது? ரீயூஸ், அத திரும்ப சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. சரி, ஏன் இந்த ஆர்டரை மாற்றி சொல்லுங்க? என்ன ஆர்டர் அவங்க சொன்னாங்கன்னா, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஏன் ரீசைக்கிள், ரெடியூஸ், ரீயூஸ் சொல்லக்கூடாது? ரிமெம்பர், இந்த ஆர்டரிங்கே ரொம்ப முக்கியம். இந்த 3Rன்னு சொல்லுவாங்க. 3R மாடல் ஆஃப் கன்சம்ஷன் சொல்லுவாங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த 3R என்னன்னா, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நம்ம எடுத்தவுடனே வேஸ்ட்னாலே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது ரீசைக்கிள் தான். ஆனா புரிஞ்சுக்கங்க, ரீசைக்கிள் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. முதல்ல வேஸ்ட் பிரிக்கணும். எல்லா வேஸ்ட்டும் ஒன்னா சேர்ந்தா ரீசைக்கிள் பண்ண முடியாது. பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், கிளாஸ் அண்ட் மெட்டல்ஸ், இப்படி பிரிக்கணும் எல்லாத்தையும். அதை பிரிச்சுட்டு அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு இட் இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ், இட் இஸ் டெக்னாலஜி இன்டென்சிவ். ஸோ ரீசைக்கிள் ஷுட் பி த லாஸ்ட் ஆப்ஷன். அதனால தான் ரீசைக்கிளில் கடைசியில் வருது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பேசணும்னா ரீசைக்கிள் பண்ணணும். நோ 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 நோ, ரீசைக்கிள் ஷுட் பி த லாஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ரெடியூஸ். You have to make sure that the waste generated itself is reduced in the first. அப்படி ரெடியூஸ் பண்ண போய் மிச்சம் இருக்கிறது என்ன பண்ண சொல்றாங்க? ரீயூஸ் பண்ணுங்க. அப்படி ரீயூஸும் பண்ண முடியாததான் என்ன பண்ணணும்? ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ த ஆர்டர் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இட் செல்ஃப் இஸ் அ philosophy within itself. அது ஏதோ காரணம் இல்லாம வைக்கலாம். அந்த ஆர்டரிங்கே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரீசைக்கிள் இஸ் அ லாஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் இஸ், த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் reduce the waste generation. So
எஸ், என்சிஆர்டியில் 3R அதுதான் மார்க். சரியா? சரி. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், எஸ்டிபி. Let's talk about this a little bit. So sewage treatment plants la first என்ன processesலாம் யூஸ் பண்றாங்க? What are the processes involved? So wastewater enters the facility, the raw sewage enters the facility. After all this sequence of stages, the treated water is let out into the water bodies. அது ஆரோ இல்லை லேக்கோஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா another one, sludge. These are the two products. பட் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ், இந்த ப்ராசஸஸை பொதுவாக 3 வகையில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், physical processes. இது ஃபர்ஸ்ட் வரும்போது physical processes is was carried out. இந்த physical processல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த வேஸ்ட் வாட்டர் வரும்பொழுது பெரிய பெரிய ஜல்லி வச்ச ஜாடிகள் மாதிரி இருக்கிறத, இந்த பிளாஸ்டிக்ஸு, பெரிய பெரிய பேக்ஸ், அதெல்லாம் வராமல் ஃபர்ஸ்ட் அதை ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்ட்ரேஷன் இஸ் a physical process. செகண்ட், இந்த தண்ணியை தேங்க விடுவாங்க. இட்ஸ் கால்ட் செடிமெண்டேஷன். தேங்க விடும்போது என்ன ஆகும்? கிராவிட்டியில் ஹெவியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கீழே போயிடும், லைட்டாக இருக்கிற வாட்டர் மேலே நிற்கும். இதுவும் ஃபிசிக்கல் தான். ஸோ ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன் டியூ டு கிராவிட்டி, செடிமெண்டேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணுவாங்க. செகண்ட், இதுலயுமே அந்த ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு அ வேஸ்ட் வாட்டர் when it enters the facility is physical treatment. Second is biological treatment. Second is biological treatment. So biological treatment நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க என்ன நடக்குது? decomposition தான் நடக்குது. What happens here is decomposition. But we discussed in our previous class there are 2 types of decomposition. சார், அப்போ இதுல ரெண்டுத்தையும் பண்றாங்களா, ஒன்று தான் பண்றாங்களா? ரெண்டுத்தையுமே பண்றாங்க. ஒன், ஏரோபிக். ஏரோபிக் டைஜஷன் சொல்லுவாங்க. they use the word aerobic digestion. இந்த ஏரோபிக் டைஜஷன் அப்படின்னு பண்றாங்கன்னா, இந்த டைஜஷன் நடக்கிறதுக்கு முக்கியமா யாரு தேவை? ஆக்சிஜன். இட்ஸ் ஆக்சிஜன் டிபெண்டன்ட் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை வச்சு சொல்லுங்க, இது வேகமா நடக்குமா, ஸ்லோவா நடக்குமா? இட் யூஸ்வலி குவைட் ஃபாஸ்ட். இட்ஸ் ஆக்சிஜன் டிபெண்டன்ட், இட்ஸ் குவைட் ஃபாஸ்டர். ஒரு 2-3 நாள் இது செஞ்சா போதும். இட்ஸ் குவைட் ஃபாஸ்டர். இப்போ ஒரு சீவேஜ் வருதுன்னு வைங்களா, இந்த ஃபில்ட்ரேஷன் பண்றோம், செடிமெண்டேஷன் பண்றோம். அப்போ இந்த வேஸ்ட்ல 2 காம்பனன்ட் வந்துடும். ஒன்னு லிக்விட் காம்பனன்ட், இன்னொன்னு சாலிட் காம்பனன்ட், கீழே தங்கக்கூடிய சாலிட் காம்பனன்ட். இந்த லிக்விட் காம்பனன்ட் இருக்கு தெரியுமா, அதை தான் ஏரோபிக் டைஜஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏரோபிக் டைஜஷன் it is done for the liquid part of the wastewater. இந்த சாலிட் பார்ட்டை பண்ண முடியாது. ஏன்னா அதில் எப்படிங்க கேஸ் ஈஸியாக போவோம், கலக்கும். ஸோ லிக்விட்ல தான் ஈஸியாக கேஸை கலக்க முடியும். இந்த ஆக்சிஜனை கலந்து அதை டைஜஷன் பண்ண முடியும். அப்போ நெக்ஸ்ட் இருக்கு தெரியுமா, ஆனரோபிக். So anaerobic digestion, it is oxygen independent process. A fast or slower, it's slow. இந்த சாலிட் காம்பனன்ட், கீழே தங்கக்கூடிய சாலிட் காம்பனன்ட் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, we use the term sludge here. sludge அப்படின்னு சொல்லுவாங்க. சகதின்னு அர்த்தம். ஸ்லட்ஜ்னா சகதி. இந்த ஸ்லட்ஜ் இருக்கு தெரியுமா, அது அப்படி அது எக்ஸ்போஸ் பண்ண, கீழே டிஸ்போஸ் பண்ண முடியாது. அதையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் ஆனரோபிக் டைஜஷன். ஸோ ஒரு வேஸ்ட் வாட்டர் வருதுன்னா அதில் லிக்விட் பார்ட் இருக்கும், சாலிட் பார்ட் இருக்கும். லிக்விட் பார்ட்டை ட்ரீட் பண்றதுக்கு ஏரோபிக் டைஜஷனும், சாலிட் பார்ட்டை ட்ரீட் பண்றதுக்கு ஆன்ஏரோபிக் டைஜஷனும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைஜஷன் யூஸ்வலா என்ன ஆகும்? இட்ஸ் யூஸ்வலி வெரி ஸ்லோ ப்ராசஸ். அவ்வளவு வேகமா நடக்காது இல்லையா? ஆனரோபிக் டைஜஷன் என்ன பார்த்தோம்? இட்ஸ் a ஸ்லோ ப்ராசஸ். மூணாவது, chemical treatment.
நெக்ஸ்ட் இஸ் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இப்போ இந்த ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் பண்றது ஏதாவது லிக்விட் பார்ட்னு சொன்னோம்னா ட்ரீட் பண்ணிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிட்டு இருக்கும். வேஸ்ட் வாட்டர்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், நாட் நவ். அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிரும். ஆனா அந்த தண்ணியை அப்படியே வெளியில விட முடியாது. ஏன்னா அதுல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்னமும் இருப்பாங்க. அப்ப அவங்கள மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்றதுக்காக தான் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தேர்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இட் இஸ் பிரைமரிலி ஃபார், இது பொதுவா என்ன, இட் இஸ் பிரைமரிலி ஃபார் killing microorganisms, killing microorganisms and improving water quality. மேபி அந்த தண்ணி டிஸ்கலரா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பேட் ஃபவுல்ஸ் வரலாம். அந்த மாதிரியான விஷயங்களை குறைக்கிறதுக்காக தான் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, இட் இன்வால்வ்ஸ், இதுல என்னென்ன பண்ணுவாங்க, இட் இன்வால்வ்ஸ் குளோரினேஷன், குளோரின் ஆட் பண்ணி அனுப்புவாங்க. It involves chlorination, UV treatment. UV treatment எதுக்கு பண்ணுவாங்கம்மா? Sterilization. Sterilization na killing the bacteria. Yes, sterilization na அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்றது ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் மீன்ஸ் கில்லிங் தி பாக்டீரியா. ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கு UV ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓசோனோலைசிஸ், 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 இந்த மாதிரியான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் டன். ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இது மூணுமே நடக்கும். பிசிக்கல் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் பயாலஜிக்கல் ஹேப்பன்ஸ். அது முடிஞ்ச உடனே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தண்ணியை வெளியே விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்?